ஜூலை 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து தேசிய மருத்துவ ஆணையத்தோட தலைவர், நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட சேர்பர்சனாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிஎன் கங்காதர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது ஜார்க்கண்டோட சிஎம்மாக யாரை பதவியேற்றிருக்காங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் மறுபடியும் ஜார்க்கண்டோட சிஎம்மாக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது ஐசிசி T20 தரவரிசையில் ஆல்ரவுண்டர் பிரிவில் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரிவில் முதலிடத்துக்கு வந்த முதல் இந்தியர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் ஹர்திக் பாண்டியா படைச்சிருக்காரு. பச்சை வண்ண செப்பு பொருட்கள். ஸோ ரீசனாக வந்து நம்ம நிறைய இந்த அகழாய்வு சம்மந்தமான நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக இந்த அகழாய்வு ரிலேட்டடான ஒரு கொஷின் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்லேயும் அந்த தொல்லியல் அகழாய்வு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக எங்கெங்கே எந்தெந்த கட்ட அகழாய்வுகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமான நியூஸும் வெளியிட்டிருந்தாங்க. நம்மளும் அதை பார்த்தோம். கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ பச்சை வண்ண செப்பு பொருட்கள். ஸோ இது எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு நடக்குதுன்னு தெரியும். ஸோ அங்கே தான் இந்த பச்சை வண்ண செப்பு பொருட்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. இது போக இது வரைக்கும் கீழடியில் என்னெல்லாம் பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கண்ணாடி பாசிமணிகள், தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடுகள், அப்புறம் மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானையோடுகள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ரீகேப் பண்ணுறதுக்காக தான் இங்கே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தா அப்படிங்கிற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு எங்கே கிடச்சிச்சின்னு கேட்பாங்க, கீழடி. அதே போல் மீன் உருவம் பொறிக்கப்பட்ட பானையோடுகள் கிடைக்கப்பட்ட இடமும் கீழடி தான். அடுத்தது சங்கு வளையல்கள் கருப்பு நிற பதக்கம். ஸோ இந்த கருப்பு நிற பதக்கம் அப்படிங்கிறது சுடுமண்ணால் செய்யப்பட்டது. அப்போ இதெல்லாம் எங்கே கிடச்சிச்சின்னா வெம்பக்கோட்டையில் கிடச்சிச்சு. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இது இன்னும் இது எந்த நதியின் கரையோரம் இருக்குதுன்னு கேட்பாங்க. வைப்பாற்று நதி கரையோரம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வைப்பாற்றில் வடகரை பக்கமாக பண்ணுற அகழாய்வில் தான் இந்த சங்கு வளையலும் கருப்பு நிற பதக்கமும் கிடச்சிருக்குது. இது போக ரீசெண்டாக என்னெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட கூம்பு வடிவ அகல் விளக்கு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் பண்ண அகழாய்வில் இங்கே தான் அந்த சுடுமண்ணால் செய்யப்பட்ட தோசைக்கல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது போக வேற என்னெல்லாம் இங்கே கிடச்சிருக்குன்னா கழுத்தில் அணியக்கூடிய அணிகலனில் கோர்க்கப்படும் மாவுக்கல் தொங்கணி. ஓகேவா? ஜஸ்ட் அதில் ஒரு தொங்கல் மாதிரி அந்த மாவுக்கல்லால் செய்யப்பட்டது, அது கண்டுபிடிச்சிருக்காங்க. பச்சை நிற கூம்பு வடிவ சிறிய அணிகலன் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அதிகமான அணிகலன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர். ஸோ இது என்ன தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த நிர்வாக சைடெல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் இல்லை உறுப்பினர்களாகட்டும் யாரை செலக்ட் பண்ண நம்ம மக்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி செலக்ட் பண்ணுறவங்க, அது போக இன்னும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸை விசாரணை செய்கிற ஒரு முறைமன்றம் அப்படிங்கிறது தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றம். இதோட நடுவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கான்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான மகேசன் காசிராஜன். யார்? மகேசன் காசிராஜன். இவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்குதா அப்படின்னா கிடையாது. 2014 இப்படி ஒரு முறைமன்றம் அமைக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றினாங்க. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற சட்டம் 2014. அதன்படி 2014 நவம்பரில் இது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதோட அலுவலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க கிண்டியில் தான் இருக்குது. அடுத்தது நிர்மன் போர்ட்டல். ஸோ நிர்மன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் இதை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு அண்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் வருது. ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சகத்தை சேர்ந்தவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மிஷன் கர்மயோகி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு சிவில் சர்வீஸ்
சர்வீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு நேர்மையான பாதையை அவங்க வழி நடக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ், ஓகேவா, அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கறது தான் இந்த மிஷன் கர்மயோகி. ஸோ இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? செப்டம்பர் 2, 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் தான் இந்த நிர்மன் அப்படிங்கிறது. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் நேஷ்னல் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இது என்னன்னா, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுக்குற போர்ட்டல் தான் இந்த நிர்மன் போர்ட்டல், ஓகேவா. ஸோ இதில் வந்து 1 lakh rupees அப்படிங்கிறது நிதி உதவி கொடுக்குறாங்க. பட் இதுக்கு சர்டைன் க்ரைட்டேரியாஸ் இருக்குது. என்ன க்ரைட்டேரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும், அவங்க குடும்ப வருமானம், ஓகேவா. அது போக அவங்க எஸ்சி இல்லைனா எஸ்டி இல்லைனா தேர்ட் ஜெண்டர், ஓகே, 3ஆம் பாலினத்தவரை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இன்னொன்று, அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஒரு 37 மாவட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அந்த 37 மாவட்டங்களை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஸோ இந்த தகுதிகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சு அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 lakh அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த நிர்மன் போர்ட்டல், ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபார்ம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் நேஷ்னல் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிம் பேக் பயிற்சி. ஸோ இது என்ன ரிம் பேக் அப்படின்னா, ரிம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ். ஓகே, ரிம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ் இது வந்து உலகத்திலேயே ஒரு லார்ஜஸ்ட், ஓகே, ரொம்பவே பெரிய சர்வதேச கடற்பயிற்சி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் இந்த ரிம் பேக். ஸோ இதோட 29th எடிஷன் தான் இப்போ நடக்குது. எங்கேனா யூஎஸ்ஏல நடக்குது, ஓகேவா. ஸோ இதுக்காக நம்ம இந்தியாவில் இருந்தும் கப்பல் போயிருக்கு. எந்த கப்பல்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சிவாலிக். ஸோ இந்த ஐஎன்எஸ் சிவாலிக் ரீசெண்டாக நம்ம இந்தியா உள்நாட்டிலேயே தயாரித்த ஒரு கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் சிவாலிக் அப்படிங்கிறது. அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக, ஓகேவா. ஸோ இந்த ரிம்பேக் பயிற்சி 2024க்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸ் இன்டிகிரேட்டட் அண்ட் ப்ரிப்பேர்டு. ஓகே, பார்ட்னர்ஸ் இன்டிகிரேட்டட் அண்ட் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது, நெதர்லாந்தின் பிரதமராக யார் பதவியேற்றிருக்காங்கன்னா, டிக் ஸ்கூஃப் அப்படிங்கிறவர். யார்? டிக் ஸ்கூஃப். இவர் தான் நெதர்லாந்தோட பிரதமராக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது ஆதித்யா L1. ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இந்தியா சூரியனை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பின ஒரு விண்கலம் தான் என்னது, ஆதித்யா L1 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தன்னோட முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செஞ்சுருக்கு. ஓகே, ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்ஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஹாலோ அரவுண்ட் த சன் L1 பாயிண்ட், ஓகேவா. கம்ப்ளீட் இட்ஸ் ஃபஸ்ட்டு ஹாலோ ஆர்பிட். ஓகே, ஸோ அதான் மெயின், ஹாலோ ஆர்பிட் அரவுண்ட் த சன்ஸ் L1 பாயிண்ட், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நியூஸில் இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா L1 எப்போ விண்ணில் ஏவுனாங்க அண்ட் அதோட பிளானிங் டைரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஜெனோஃப்ரிஸ் அப்பட்டானி. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு புதிய கொம்பு தவளை இனம், ஓகேவா. ஸோ ஒரு புதிய கொம்பு தவளை இனத்தை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட பேர் அப்பத்தானின்னு வச்சுருக்காங்கல்ல, அப்பத்தானி அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ட்ரைபல் குரூப்போட நேம், பழங்குடி இனத்தோட பெயர். அதை தான் இந்த தவளைக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டிஆர் பரோசா பென்ஷன் ஸ்கீம். ஸோ இது என்ன என்டிஆர் பரோசா பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஓய்வூதிய திட்டம். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில். ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. இதோட நேம் வந்து ஒய்எஸ்ஆர், காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தனால அந்த ஒய்எஸ்ஆர் அப்படிங்கிற பெயர் வச்சு அந்த ஸ்கீம் இருந்தது. அதை இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி என்டிஆர் பரோசா சமாஜிகா பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஓகேவா.
அடுத்தது லோக்பாத் மொபைல் செயலி. ஸோ பாத்துனால என்னதான் பாதை தான் இல்லையா? ஸோ அந்த லோக்பாத் அப்படிங்கிறது எங்கே இந்த மொபைல் செயலியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் சிஎம்மான மோகன் பகத் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்கானது அப்படின்னா சாலை பிரச்சனைகளை 7 நாட்களில் சரி செய்யக்கூடிய ஒரு மொபைல் செயலி தான் இது. அது என்ன 7 நாட்களில் சரி செய்யும் அப்படின்னா, இப்போ எங்கேயாச்சும் ரோட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது சம்மந்தமாக 7 நாட்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருவாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குளோபல் இந்தியா ஏஐ சம்மிட். ஸோ குளோபல் இந்தியா ஏஐ உச்சி மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏஐ உச்சி மாநாடு அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக பேசுவாங்க. என்ன மாதிரியாக இப்போ இருக்குது, ஸோ அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், ஸோ எப்படியெல்லாம் அதை வந்து டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த சம்மிட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்தது லியான் மாஸ்டர்ஸ். ஸோ லியான் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செஸ்ஸில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. ஓகேவா? ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இந்த பர்டிகுலர் லியான் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் அந்த டைட்டிலை வின் பண்ணுறது 10வது தடவை. ஓகேவா? அவரோட 10வது லியான் மாஸ்டர்ஸ் டைட்டில் இது. அடுத்தது அமெரிக்காவோட சுதந்திர தினம் எப்போனா ஜூலை 4 1776 இவங்க சுதந்திரம் பெற்றாங்க. ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க. இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? தேசிய மருத்துவ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் BN கங்காதர். ஜார்க்கண்டோட சிஎம் ஹேமந்த் சோரன். ICC T20 தரவரிசையில் ஆல்ரவுண்டர் பிரிவில் நம்பர் 1 பிளேஸ் வாங்கியிருக்கிறது ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த பிரிவில் நம்பர் 1 பிளேஸை பெற்ற முதல் இந்தியர் இவர் தான். பச்சை வண்ண செப்பு பொருட்கள் கீழடி அகழாய்வில் கிடச்சிருக்கு. சங்கு வளையல்களும் கருப்பு நிற பதக்கமும் வெம்பக்கோட்டை அகழாய்வில் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் மகேசன் காசிராஜன். நிர்மல் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து எதுக்கானதுன்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிதியுதவி கொடுக்கறதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இது. ஸோ அதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம், அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ரிம்பேக் பயிற்சி. ஸோ இந்த ரிம் ஆஃப் த பசிபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் எக்ஸசைஸ். உலகத்திலேயே ரொம்ப பெரிய கடற்பயிற்சி அப்படின்னா இந்த ரிம்பேக் பயிற்சி தான். ஸோ USA நடக்குது. ஓகேவா? நெதர்லாந்தோட பிரதமராக பதவியேற்றவர் டிக் ஸ்கூஃப். ஆதித்யா L1. ஸோ ஆதித்யா L1 அதோட முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செஞ்சுருக்கு. ஜெனோஃப்ரிஸ் அப்பத்தானி அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புதிய கொம்பு தவளை இனம். NTR பரோசா பென்ஷன் ஸ்கீம் ஆந்திர பிரதேஷ். லோக்பாத் மொபைல் செயலி எங்கே கொண்டு வந்திருக்காங்க? மத்திய பிரதேஷில். குளோபல் இந்தியா ஏஐ சம்மிட் நியூ டெல்லியில் நடக்குது. லியான் மாஸ்டர்ஸில் வின் பண்ணியிருக்கிறவர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.